விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. கரூர் முதல்வர் செல்வதற்கு தடை போட்டீங்க. நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்க, ஆ. நல்லா படிச்சுட்டு வாங்க. ஆமா. ஏன்னா அவர் அக்யூஸ்ட்னு நீங்க சேர்த்திருக்கீங்க. இல்ல. எஃப்ஐஆர்ல பேர் இல்லாத நபரை அக்யூஸ்ட்னு சேர்த்து ம். நீங்க புகார் கொடுக்க வேண்டிய, மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ம். ஒரு வழக்கறிஞருக்கு இது கூட தெரியாதா? ம். கேள்வி வருது இல்ல? உங்க அரசியல் வெளியில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேள்வி வருது இல்ல? ம். இதுதானே நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, நீதிபதியும் அதுதானே சொல்லியிருக்காரு. அப்ப இவர்கள் சொல்ல மாதிரி அதுல ஏதாவது ஒரு நெரட்டிவ் இருக்கு, அதுல ஏதாவது விஜய் அவர்கள் பண்ண போறாரு அப்படின்னா நீதிமன்றம் தடை கொடுத்துருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அவர்களுக்கு நீங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க? அந்த மாவட்டத்திற்கு உட்பட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இருக்கும், அந்த வேலைவாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு மாவட்ட நிர்வாகம். புதுமையா கொடுக்கல. அப்ப அதுல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சப் கலெக்டரா போட்டாங்களா? இல்ல டிஎஸ்பியா போட்டாங்களா? இல்ல கமர்ஷியல் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா போட்டாங்களா? இதெல்லாம் போட்டாதான் டிஎன்பிசியில படிக்கக்கூடியவர்கள், டிஎன்பிசி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அப்ப எதுவுமே இல்லாத போது ஏன் நீங்க அச்சப்படணும்? அதை ஏன் அரசியல் ஆக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. கிளியரா இருக்கு. இதை பத்தி திமுக எங்கேயாவது இப்ப பேசியிருக்கா? பொள்ளாச்சியில நேற்று அவரோட முதல் மாநாடு நடந்தது. போதைக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்தினாங்க. எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு கூட்டம் வரும், அவருக்கான ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாஜகல அவர் இருக்கும்போது ஒரு ஃபேன்ஸ் அந்த இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு, ஒரு ரசிகர் பட்டாளத்தை. அந்த ரசிகர் பட்டாளத்தினுடைய கூட்டமா தான் நம்ம பார்க்கணும். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கல. யாருமே எல்லாரும் சொல்றாங்க இப்போ 2026 விஜய் அவர்கள் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு அந்த தேர்தலில் அப்படின்னு. ஃபியூச்சர்ல 2031 இது நடக்கும், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு. அது போக போக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்க தற்போதைய சூழ்நிலையில வந்து யாரோட ஓட் பேங்க் வந்து பயங்கரமா வந்து அவர் எடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். யாரோட வந்து தாவேக்காவுக்கு ஈக்குவலா கேக்குறீங்களா? இப்ப திமுக இருக்கிறப்ப பாஜக 4 தொகுதி வென்றுச்சு. திமுக இருக்கும்போதுதான் பாஜக வளர்ச்சியும் இருந்தது தமிழ்நாட்டில். தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் சீமானுடைய வளர்ச்சியும் குறைவு, பாஜகவுடைய வளர்ச்சியும் குறைவு. இதுதான் நம்ம கவனிக்கணும். நல்லா கவனிங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா திமுக இருக்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியும் 8% வாக்குகள் வாங்குறாங்க, பாஜகவும் 30 அதிகமான வாக்குகள் வாங்குது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மக்கள் தான் அதுக்கு கமெண்ட் பண்ணணும். கேள்வி கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நலம் நலம் நலம். சமீப காலமா வந்து அண்ணாமலை அவர்களோட வேலைகள் எல்லாமே வந்து அரசியல் சார்ந்து இருக்கும். அவர் பாஜக வெளியில வரும்போதே பெருசா பேசப்பட்டார், அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. பொள்ளாச்சியில நேற்று அவரோட முதல் மாநாடு நடந்தது. போதைக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்தினாங்க. எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு கூட்டம் வரும், அவருக்கான ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி தாவேக்காவை வந்து பிஜேபி பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியே. இப்போ இவர் வெளியில வரும்போதே அப்படிதான் சொன்னாங்க. இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியோட இன்னொரு இயக்கமா தான் செயல்படுவாரு, போக போக அது வந்து அங்க இணைஞ்சிரும்ன்ற மாதிரி ஒரு சில பேச்சுகள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மாநாடுங்கிறது வந்து அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை வந்து ஆன்லைன்ல லட்சக்கணக்கில் இருக்கு. அதுல இருந்து ஒரு பகுதியா வந்திருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அவருடைய அபிமானிகள், அதாவது பாஜகல அவர் இருக்கும்போது ஒரு ஃபேன்ஸ் அந்த இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு, ஒரு ரசிகர் பட்டாளத்தை. அந்த ரசிகர் பட்டாளத்தினுடைய கூட்டமா தான் நம்ம பார்க்கணும். அதே போல பாஜகவுடைய எதிர்ப்புங்கிறது அண்ணாமலை இன்னும் வெளிப்படையாக எங்கேயுமே அறிவிக்கல. எந்த இடத்துலயும் நான் பாஜகவை எதிர்ப்பேங்கிற அந்த விஷயத்த அறிவிக்கல. அதற்கு ஒரு விதமா வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வீட்டுல வந்து குங்குமம் வைப்பேன், திண்ணூறு வைப்பேன், வெளியே வந்துட்டா அதை தூக்கி நான் ஓரமா வச்சிருவேன்னு சொல்றாப்புல. அதுதான் எல்லா அரசியல்வாதியும் அதுதான் பண்ணுவாங்க. வெளியே வந்துட்டு நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின் சொன்னா அவர் மதத்தின் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதுதான், அது அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நான் இதை சொல்லி முடிச்சேன், அதுக்கப்புறம் கேள்வி. அப்போ இந்த வீத லீடர்ஸ்லங்கிற போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நடத்துறாரு அப்படிங்கிறப்ப நமக்கு சில அதுல முரண்பாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பாஜக அதாவது புதுமையான ஒரு திட்டம், புதுமையாக வந்து ஒரு இயக்கத்தை வந்து நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வர போகிறோம். அந்த இயக்கம் தான் காலப்போக்கில் அரசியல் கட்சியாக மாறும். முதல்ல தேர்வுலாம் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாருல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலர் இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருக்கு. அந்த புகார்களை கொண்டு வந்துட்டு அண்ணாமலை கூட இணைச்சதுக்கு அப்புறம் எப்படி பியூரா மாறிடுறாங்க? இப்போ தாவேக்கா மேல விமர்சனம் வைக்கிறாங்களா, வாஷிங் மிஷின். ஏன் அண்ணாமலை மேல அந்த விமர்சனம் வைக்கல? இப்போ அண்ணாமலையோட இணைந்த சில மாவட்ட தலைவர்கள், சில மாநில நிர்வாகிகள், இப்போ அமர் பிரசாத் ரெட்டியா இருக்கட்டும்,
கருநாகராஜனா இருக்கட்டும். கருநாகராஜன் சமீபத்துல பாலியல் வழக்கு ஒண்ணு பதியப்பட்டிருக்கு. அப்ப அவர் எப்படி இங்க வந்தோன்னே தூய்மையானவரா மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல கோவையிலேருந்து சில மாவட்ட நிர்வாகிகள் வந்து இணைஞ்சாங்க. அவங்க மேல ஏற்கனவே நில அபகரிப்பு புகார் திமுக ஆட்சி இருக்கும்போதே புகார்கள் இருந்தது. நிறைய செய்திகள்லாம் இன்னும் நீங்க யூடியூப்ல எல்லாம் போட்டா வந்துரும். அப்ப அவர்லாம் இணைக்கும் போது இது எப்படி ஒரு மாற்றத்திற்கான சக்தியா பார்க்க முடியும்? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. அப்ப இவங்க தாவேக்கா கிட்ட சொல்றாங்களா, வந்தா வாஷிங் மிஷின் மாத்திருவாங்க அப்படிங்கிற அப்படிதான் அண்ணாமலை செய்ய போறாரா அப்படிங்கிற. அப்ப புதுமையா வரப்ப நீங்க பாஜக என்ன சொல்லியிருக்கணும், பாஜகல இருந்து யாரும் என்னுடைய இயக்கத்தில் இணைய வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. முழு எதிர்ப்பா இருக்கும் அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மாற்றம். சில பேர்ட்ட அவர் போன்ல பேசுறாரா, இல்லைன்னா நம்ம சரியான கோர்ட்ல தானே போறோம், இது மதசார்பற்ற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதை எந்த அடிப்படையில ஏத்துக்கிட்டு எல்லாம் நம்பிக்கையா போவாங்க. அப்ப இந்த ஒரு நெருடல் இருக்குல்ல, இதுதான் பாஜகவினுடைய வளர்ப்பு கிளைன்னு சொல்லி விமர்சனங்கள் வருது. இப்போ வன்னியரசு அமைச்சர் கூட அதுதான் விமர்சனமா வைக்கிறாரு. நம்மளும் அந்த பார்வையில தான் பாக்குறோம். நான் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உள்ளவர்களை இணைத்தவுடன் தூய்மையானவர்களாக அண்ணாமலை மாறுவதை எந்த இடத்துல ஏத்துக்க முடியும்? ஒண்ணு, மதசார்பற்ற நிலையில அவர் நிக்கிறாருன்னா, கடந்த காலங்கள்ல பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கும்போது அவர் பேசின விஷயங்களை, அந்த வாதங்களை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? இதே கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறைவாசிகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினாரு. அதுல அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்தது? இப்ப இவ்வளவு விமர்சனங்கள் இருக்குல்ல, இது எப்படி வாதமா எடுத்துக்க முடியும்? இப்ப இத்தனை கேள்விகள் வருது இல்ல. அப்ப இது ஒரு மாயை மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலை என்பவர் பாஜகவுடைய வளர்ப்பு கிளையா அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் தான் தெரியும். ஆனா இவர்களை நம்பி வந்து இந்த பாஜகவில் இருந்து வந்தவர்கள், புதுமையான வந்தவர்கள்லாம் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருங்கிறது காலப்போக்கில் தான் நம்ம அதை கணிக்க முடியும். அதை எப்படி பண்றாருங்கிறத பார்த்துட்டு நம்ம விமர்சனங்கள் வைக்கிறப்ப அதற்கு நம்ம பேசலாம். அதே மாதிரி நம்ம மாயைன்னு சொல்றோம். நான் எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கல. எல்லாரும் சொல்றாங்க இப்ப 2026 விஜய் அவர்கள் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு அந்த தேர்தல்ல அப்படின்னு. ஃபியூச்சர்ல 2031 இது நடக்கும், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு. அது போக போக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்க தற்போதைய சூழ்நிலையில வந்து யாரோட ஓட் பேங்க் வந்து பயங்கரமா வந்து அவர் எடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். யாரோட வந்து தாவேக்கா கேக்குறீங்களா? இல்ல நான் அப்படி கேட்கல. நான் எல்லா கட்சிகளுக்கும் சமமா தான் கேட்கிறேன். யாரோட இப்ப வந்து இல்ல வாக்கு சதவீதம்னு என்னுடைய கருத்து வந்து, என்னுடைய ஒப்பீனியன் வந்து கொங்கு மண்டலத்துல ஓரளவுக்கு அவருக்கான ஆதரவு இருக்கும். மற்றபடி நீங்க இப்போ அதர் டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், சவுத்தா இருக்கட்டும், இல்ல மெட்ராஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சூழல்லாம் இப்போதைக்கு இல்லை. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, என்ன மாதிரி அரசியலை மேற்கொள்ள போறாரு. நேற்று அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ தாவேக்காலேருந்து புதுமையாக தட்டு தடுமாறி வந்திருக்காங்க, அவர்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், கை கொடுத்து ஏற்றணும். இது ஒரு நாகரிக அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அண்ணாமலை பேசின விஷயத்த நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ திமுக எதிர்ப்பதை போல இப்போ நேற்று இரவுல இருந்து இப்போ என்ன 12-2 மணி ஆனாலும் இன்ன வரைக்கும் ஆட்சியை கவிழ்க்கக்கூட என்ன செய்யணுங்கிறது தான் யோசிச்சிருப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு தலைவர் பேசுறாருன்னா நம்ம அதை வரவேற்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் வாக்கு சதவீதம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அரவக்குறிச்சியில் தோத்தாரு. அது அவருடைய கொங்கு மண்டலம் பாஜக அதிமுக கூட்டணியில நல்லா வலுவாக இருக்கக்கூடிய பேசக்கூடிய இடங்களிலேயே அங்க தோல்வியை தழுவினாரு. அப்ப அப்படி இருக்கிறப்போ எதை நம்பி அப்போ அவர் பாஜகவுடைய நிர்வாகி, பாஜகவுடைய மாநில தலைவர், அதற்கான வாக்குகள்னு கிடைக்கும். அப்போ புதுமையான கட்சின்னு வரப்ப இவரும் மக்கள் ஏத்துக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஆல்ரெடி மாற்றத்திற்கான ஒரு தேவை இருந்தது. அந்த மாற்றத்திற்கான தலைவர் யாருங்கிறப்போ விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ இந்த தாவேக்கா செய்யக்கூடிய இந்த 5 ஆண்டுகளுடைய அரசியலும் இந்த அரசும் எப்படி இயங்குதோ அதை பொறுத்து தான் 31ல எந்த ஒரு புதிய கட்சியுடைய பலம்ங்கிறது எப்படி இருக்கும்னு நம்ம கணிக்க முடியும். இப்போ எப்படி பாக்குறோம்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அடுத்து யாருமே வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னா போதும், அவங்களும் அடுத்ததுல ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலை செட் பண்ணிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்ப தாவேக்காங்கிறது முழுமையான அரசியல் சக்தியா மாறிடுச்சு. இப்போ அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும், அரசு நிர்வாகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இவங்க சொன்ன மாதிரி குறைகளாகவே இருக்கட்டும், ஆனால் ஒரு புதுமையான வந்தவர்களுக்கு டைம் பீரியடு வேணுங்கிறது ஒரு 6 மாதங்கிறது ஒரு ஹனிமூன் பீரியடு. மற்ற பார்ட்டிஸ்க்கு யாரு 50 ஆண்டு காலமாக சட்டசபையை ருசித்து ரசித்த கட்சிகள்னா திமுக அதிமுகவுக்கே 6 மாதங்கள மினிமம் ஆகும். அப்போ புதுமையாக சட்டமன்றம் என்றாலே என்னன்னு தெரியாது, அமைச்சர் என்னங்கிறது தெரியாது. அப்போ லேர்ன் பண்ணிக்கக்கூடிய டைம் பீரியட் தேவை. அப்போ அந்த டைம் பீரியடுக்குள்ளே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க, மாற்றத்துக்கான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதை பார்க்குறோம், நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அப்போ இன்னும் அவர்களுக்கு நேரம் கொடுக்கும்போது இன்னும் சுழற்சி முறையில் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ ஏன் அதை தடுக்கணுங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக இப்பயுமே
வந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அமைச்சர்கள் இப்போ நம்ம புது அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களா இருக்கட்டும், ஷாஜகான் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப கீர்த்தனா அவர்களா இருக்கட்டும், அந்த ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணது. ராஜ்மோகன் அவர்கள வந்து ஃபர்ஸ்ட் அந்த பதவியில நியமனம் பண்ணும்போது, ரமேஷ் அவர்கள் அவரோட அறநிலைத்துறை ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, இவங்க ஒரு சில எம்எல்ஏக்கள மட்டும் திமுக டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற மாரி. அதே மாரி கீர்த்தனா அவர்கள போடும்போது அன்பில் மகேஷ் ஒரு ட்வீட் போடுறாரு. ரமேஷ் அவர்கள்லாம் அப்படின்னா ஆர்எஸ் பாரதி ஒரு சாதிய பிரச்சனை கொண்டு வராரு. ஒரு சில அமைச்சர்கள மட்டும் திமுக பயங்கரமா டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற மாரி தோணுது சார். இப்போ ஸ்டேட்டிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த விங்குங்கிறது சோசியல் மீடியாவுடைய அந்த வேரியர்ஸுங்கிற அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அது திமுகல தவிர்க்க வருவதற்கு முன்பு திமுகல அதிகமா இருந்தது. நீங்க குறிப்பா 25, 24 இந்த வருடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் விளம்பரம் திமுக முன்னெடுத்தாங்க. யூடியூப்ல இப்ப நீங்க எலெக்ஷன் டைம் வந்தா கூட நான் முதல்வன், தோழி விடுதி இது பத்தி நெறைய விளம்பரங்கள் யூடியூப்ல குடுத்திருந்தாங்க. டைரக்ட் யூடியூப் பார்ட்னருடைய விளம்பரங்களா குடுத்திருந்தாங்க. இப்ப 24ல நீங்க எடுத்தீங்கன்னா, டிஏபிஆர்ல இருந்து சில விளம்பரங்கள குடுக்குறாங்க. புரியுதா? ப்ரமோஷன் தான். திட்டங்கள குடுக்குறாங்க. அப்ப அந்த அரசு தான். அதனால அத குடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, இப்ப இந்த விர்ச்சுவலா பார்க்கிறப்ப இந்த ஐடி விங்ல ஸ்ட்ராங்கா இருந்தது திமுக. இப்ப அந்த திமுகவுடைய அந்த பலத்தை விட இன்னைக்கு அசுர பலத்துல தாவேகா இருக்கு. அப்ப அதை அவர்களால சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு விஜய் அவர்கள் நடந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலோ, இல்ல ஏதாவது ஒரு உரை செஞ்சாலோ, நீங்க அந்த அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவ ஆக்கிரமிப்பு பண்ணிருது தாவேகா. இப்ப யார உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ பார்த்தீங்கன்னா, முதல்வர் பேசின உரையா இருக்கட்டும், இல்ல அமைச்சர்கள் செஞ்ச ஏதாவது ஒரு செயல்கள் இருக்குல்ல, இது வந்து திமுக கிட்ட இல்ல. திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடிய அது ஏற்படுத்துது. அப்படிங்கிறப்ப, இப்ப திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுக்குறாங்க. இப்போ நீங்க டிபேட் ஷோவா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல, ஒரே ஒரு தாவேகாவுடைய ஆதரவாளர் தான் இருப்பாரு. 4 திமுகவுடைய ஆதரவாளர் இருப்பாங்க. அப்போ 4னா நெறியாளர் சேர்த்து 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள போட்டு அடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த 4 பேருடைய கருத்து எப்படி நேர்மையான கருத்தா இருக்கும் நம்ம ஊடகத்துல பார்க்குறப்ப. இப்ப நீங்க வேறு கட்சிகள்ல இருந்து கூப்பிட்டாலும் சரி. ஆனா அட்டாக்ங்கிறது தாவேகா அட்டாக் மட்டும் தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி திமுக எடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து தாவேகாவுக்கு திமுகவே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ, ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு சோசியல் மீடியால இப்ப பார்க்கப்படுது. நரேட்டிவா செட் பண்றாங்க. அதுலலாம் அவங்க கில்லாடிகள். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த பலத்தை இப்போ முறியடிச்சிருக்கு தாவேகா. இன்னைக்கு அவங்க என்ன கட்டமைத்தாலும் தாவேகா உடனடியாக பதிலடி கொடுக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சி வளர்ந்துருச்சு. தாவேகா இப்ப அசுர பலத்துல இருக்கு. அதனால அவர்களுக்கும் இதுதான் டைம் பீரியட். அரசியல்ல அடுத்த கட்டத்திற்கு தாவேகா நகர வேண்டும். தமிழ்நாடு அரசியலை தக்க வைத்துக் கொள்ளணும்னா இதெல்லாம் அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அதை அவங்க செய்வாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய கடமை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. அதை செய்யாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்களோ. இன்னைக்கு கரூர் பேச்சுக்கு அப்புறம் நீங்க ஒரு நெறியாளரா சொல்லுங்க. கரூர் பேச்சுக்கு அப்புறம் சோசியல் மீடியால தாவேகாவுடைய அட்டாக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட்டா தான் இருக்கு. திமுகவை சார்ந்த பத்திரிகையாளரா இருக்கட்டும், திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்களோட இருக்கட்டும், சோசியல் மீடியால தாவேகாவை எப்படி நேர்கோட்டில் ஒரே கோட்டில் எதிர்க்கிறாங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு கருத்து தான், ஆனா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இதுதான் நேரேட்டிவ். ஆனா இதை முறியடிக்குது தாவேகா. இன்னும் அவங்களால பொறுத்து கொள்ள முடியலங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது தொடருதுங்கிறது எல்லா இடங்களிலும் தெரியுது. வெளிப்படையாவே தெரியுது. அது இப்போ சமீபத்தில் ஆர் ராசா பேசினது முட்டாள் முதல்வருங்கிறாரு. இப்ப என்ன அடிப்படையில் அவர் முட்டாள் முதல்வருங்கிறாரு? இப்ப முதல்வருக்கான அந்த லெகசி இருக்குல்ல, அந்த லெகசியை வந்து மிஸ்யூஸ் பண்ண தாக்குதல். ஆமா, அது தொடருது. அது பயங்கரமா தொடர்றாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, தூங்கி எந்திரிச்சா காலையில தாவேகாவை என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இப்ப திமுக இருக்கு. இப்ப தொடர்ந்து அந்த நெரேட்டிவ்ங்கிறது செட் பண்றாங்க மக்கள் மத்தியில. திமுக கூட பரவாயில்லப்பா, இப்படி செஞ்சிருப்பாங்க, தாவேகா வந்ததுல செய்யலப்பா, இந்த நெரேட்டிவை செட் பண்றாங்களோங்கிற ஒரு நெரேட்டிவ் தெரியுது. ஒரு அச்சம் இருக்கு. நம்ம இது ஆபத்தான அரசியலா நம்ம பத்திரிகையாளர் பார்வையில சொல்றோம். ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான் ஒரு நாகரிக அரசியலும் தூய்மையான அரசியலையும் மேற்கொள்ளும். நீங்க தோல்வி அடைஞ்சுக்கிட்டீங்க, ஒத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். நீங்க தொடர்ந்து நீங்க தாவேகாவை எதிர்ப்பதன் மூலமாகவும் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை விமர்சிப்பதன் மூலமும் திமுகவுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. தோத்துட்டீங்க. அப்போ நீங்க ஆர் ராசா சொல்றாரு முட்டாள் முதல்வருங்கிறாரு. நீங்க அறிவுள்ள முதல்வர் தானே, நீங்க ஏன் ஜெயிச்சிருக்கணும்? நீங்க தானே ஜெயிச்சிருக்கணும். நீ 107 இடங்கள் ஏன் கொடுத்தாங்க மக்கள்? இன்னும் 107 இடங்கள் சிறுபான்மைன்னு இவங்க சொல்றாங்க. அது சுத்தமான பொய், வடிகட்டின பொய். இன்னும் நீங்க டேட்டாஸ் எடுத்து பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் டேட்டாஸ்ல
ஒரு 20 தொகுதிகள் கிட்ட 1000 வாக்குகள் தான் தாவேகா தோத்துருக்கு. ஆமா 2வது இடத்துல கரூர் இருக்காங்க. உட்பட மதியழகன் உட்பட 1000 வாக்குகள் தான். திருமயம் சிந்து 900 வாக்குகள், பாபநாசம் மசாரு 1000 வாக்குகள், குளித்தலை தொகுதியில திமுக 200 ஓட்டுகள்ல வெற்றி. அப்ப நீங்க படிப்படியா பாத்தீங்க அப்படின்னா 1000 ஓட்டு தான். மக்கள் பெரும்பான்மை கொடுக்க முடியாத சூழல் எங்குமே இல்ல. பெரும்பான்மை தான் கொடுத்திருக்காங்க தாவேகாவுக்கு. அது ஏதோ அதிர்ஷ்டம், அந்த நேரம் சரியில்லைங்கிற மாதிரி 1000 ஓட்டுல தான் தோத்துருக்காங்க தாவேகா. அப்ப அந்த 20 தொகுதிகளை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 140 இடங்கள் தாவேகா வெற்றி பெற்றிருக்கும், தனி பெரும்பான்மையோட ஆட்சி. அப்புறம் எப்படி இருக்கும் போது நீங்க சிறுபான்மை எப்படி பேசுவீங்க? இது ஒரு அரசியல் கட்சி பேசக்கூடிய வாதமே இல்லைங்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க தோத்துட்டீங்க, ஒத்துக்கோங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் கலைஞர் பீரியட்ல இருந்தது, காங்கிரஸ் ஒத்துழைப்புல தானே நீங்க ஆட்சி நடத்துனீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப காங்கிரஸ் விமர்சனங்களை வைக்கக்கூடாத சூழலை ஏற்படுத்துது திமுக. நீங்க திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு, காங்கிரஸை சேர்ந்தவர்கள் திமுகவை யாருமே விமர்சிக்க மாட்டாங்க. அந்த சூழலை ஏற்படுத்தினாங்க திமுக, கட்டமைச்சாங்க நெரட்டிவ. இன்னைக்கு எல்லாமே உடையுதுங்கிறப்ப அவங்களால பொறுத்துக்க முடியல. என்ன பண்றது, என்ன பேசுறது? மேடையில உட்காந்துக்கிட்டு ஆர் ராசா பேசுறாரு, RS பாரதி என்ன நீங்க பேசுறீங்க, தோல்வியை ஒத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரோம் நம்ம. இப்ப புதுசா வந்து அண்ணாமலையே சொல்றாரு டைம் பீரியட் வேணும்னு. அப்ப உங்களுக்கு இது தெரியலையா? கேள்வி வருது. கண்டிப்பா. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேத்து பேசியிருக்காரு சார். 6 மாசம் தான் இந்த ஆட்சி இருக்கும், அதுக்கப்புறம் மாறி இன்னுமே பேசுறாங்க அப்படிங்கிறது. ஒரு ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்லு, திமுகவுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா இதெல்லாம் என்ன நெரட்டிவ்? அதிமுக இத்தனைக்கும் அவர் அதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு விஷயம் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி அமைப்பதற்கு தாவேகாவுக்கு பல நெருக்கடிகள் வருது. அந்த ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரெசார்ட்ல எம்எல்ஏ தூக்கி வச்சுட்டாரு அதிமுக எடப்பாடி. திமுகவும் பல விஷயங்களை செஞ்சாங்க. அப்போ எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவு மனப்பான்மைன்னு இருந்துச்சா? இப்போ நீங்க அதை யாராவது ஒத்துக்கிட்டீங்களா? முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி. ஆர் ராசாவா இருக்கட்டும் சொல்றாரு அந்த விஷயத்த. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருப்பாங்கன்ட்டு. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு யார் உத்தரவு விட்டது? அப்ப அதை நீங்க பேசணும்ல. சரி, அவங்க பண்ணிட்டாங்க, ரைட்டு. திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணிட்டாங்க. இப்படி திமுகவுக்கு செஞ்சா ஆபத்துங்கிறது திமுகவுக்கு தெரியுமா? மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? அவர்களை ஏன் கட்சியில இருந்து நீக்கல? இல்ல எடப்பாடி இவ்வளவு விஷயங்கள் பேசுறாருல்ல, எடப்பாடி எங்கேயாவது வந்து திமுக ஆதரவுல நான் முதல்வர் ஆனதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒரு பொய்யான செய்தி, எங்கேயாவது ஒரு விஷயம் பேசியிருக்காரா? இல்ல. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கட்டமைப்பை நிகழ்த்துறாங்க. இன்னைக்கு ஸ்டாலினை பத்தி ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன இரக்கம்? ஓட ஓட பெங்களூர்ல கைது பண்ணாங்களே உங்களை, நடு ரோட்ல லுங்கியோட தூக்கி உள்ள வச்சிச்சு போலீஸ். பெங்களூர்ல ராஜேந்திர பாலாஜி தலைமறைவா இருந்தாரு. வெக்கமா இல்ல அவருக்கு? எனக்கு அதை கேட்கிறேன், வெக்கமா இல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு? இப்ப அனிதாரையும் நீங்க நிபந்தனை ஜாமீன்ல வெளிவரீங்க, வந்துட்டு திரும்பி முதல்வர் தனிப்பட்ட முறையில் தாவேக்காவா கீவேக்கா, அந்த தாவேக்காட்ட தான் இப்ப நீங்க தோத்துருக்கீங்க. என்ன அவங்க அதுதான் சொல்றேன்ல, அந்த கட்சியாவை நினைக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனா முதல்வர் ஒரு படி மேல, இன்னும் வரைக்கும் என்னுடைய எதிரி திமுக தானே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுல அவர் கிளியரா இருக்காரு. அப்ப உங்களுக்கு என்ன மனப்பான்மைன்னு நான் கேட்கிறேன். அப்போ முதல்வர் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மூலமா பல விஷயங்கள் வெளியே வருது. ஆனா இன்னும் திமுக தாவேக்காவை ஏற்றுக்கக்கூடிய சூழல் வராதனால திமுக கீழே போய்கிட்டு தான் இருக்காங்க. பேசி பேசி வளர்ந்த திமுகன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு பேசி பேசி அழிந்த திமுகவாக இருக்கு. இப்படிதான் பார்க்கணும். இது ஒரு கருத்து. ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, ஸ்டாலின் மீது கரிசனம் வருவதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா நடு ரோட்ல கைது பண்ணது திமுக அரசு தான். அப்ப இது ஒரு கோணம். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாரு. அனிதா ராதாகிருஷ்ணனும் சண்முகநாதனும் இணைந்து, முன்னாள் அமைச்சர்கள் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துறீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆல்ரெடி நீங்க எடுத்த அந்த அஜெண்டா, இந்த நெரட்டிவ், எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவு, இன்னைக்கு வெளிப்படையா வெளியே தெரிஞ்சிருச்சா? இப்ப இதற்கு ஆர் ராசா பதில் சொல்லுவாரா? முட்டாள் ஸ்டாலின்னு சொல்லலாமா? இப்போ கேட்கிறேன்னா, முட்டாள் திமுக, முட்டாள் அறிவாலயம், முட்டாள் ஸ்டாலின், முட்டாள் உதயநிதினு சொல்லலாமா? எங்க 2 கட்சி இணைந்து ஒரு போராட்டத்தை அடிச்சு பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டுறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கணும். சண்முகநாதன் மேல எடப்பாடி நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இதானே உங்க லெகசி. திமுகவை எதிர்க்க தானே அதிமுக இருக்கு, அதிமுகவை எதிர்க்க தான் திமுக இருக்கு. இதை சொல்லக்கூடிய வாதமே நீங்க 2 கட்சி தானே வைக்கிறீங்க. 2 கட்சி இணைஞ்சு எப்படி தாவேக்காவை எதிர்ப்பீங்க? அது வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. வருங்கால இடைத்தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி சொல்லிருங்க. இதைதான் நம்ம கேட்கிறோம். முடிஞ்சிரும், சொல்லிருங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி, உள்ளாட்சி இடைத்தேர்தலில் கூட்டணி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. ஏன் அரசியலை வந்து ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்கிறத. இப்போ மக்கள் தெரியாதவர்களே கிடையாது மேடம், மக்களுக்கு அரசியல் தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க TNDPRனு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அது அரசுடைய செய்தி தொடர்பு துறை லைவ், சட்டமன்ற லைவ், தாவேக்காவுடைய அரசு நிகழ்ச்சி எல்லாமே போடுவாங்க. இல்லை நீங்க கடந்த அந்த யூடியூப்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் 2000 வியூஸ், 1000 வியூஸ். அதே கொஞ்சம் மேல போய் பாருங்க, தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் வியூஸ், 10 லட்சம் வியூஸ்.
அப்ப சட்டமன்றத்தை டிஐபிஆர் உடைய யூடியூப் சேனலை மக்கள் பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டிஐபிஆர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ம், ம். திமுக ஆட்சியில தெரிஞ்சிருந்தா அந்த 2000 பேரை தவிர மத்தவங்க பார்த்தா அந்த 2000 பேரும் திமுக தான் இருப்பான். கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல கூட அதுதான் தாவேக்காவோட சொல்ல வரோம். நிகழ்ச்சி எல்லாம் பாத்துட்டு இப்ப இருந்திருப்பாங்க. இதுதான் இப்ப நீங்க இன்னைக்கு முதல்வர் கரூர்ல பேசும்போது ம், எல்லா ஊடகமும் லைவ், ம். ஒரு சேனலை தவிர, கலைஞர் டிவியை தவிர. ஓகே ஓகே. அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் பாக்குறாங்கன்னு தானே லைவ் போடுறாங்க. ம், அப்ப விஜய் அவர்களுடைய உரையை பாக்குறாங்க, தமிழ்நாடு அரசு என்ன செய்யறங்கிற மக்கள் விழிப்புணர்வோட பாக்குறாங்க. அதை நீங்க எப்படி தடுக்க முடியும்னு நான் கேக்குறேன். வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது திமுக அதிமுக சூழ்ச்சி பண்றாங்க. திமுக எந்த நேரத்திலும் தொண்டர்கள் தயாராக இருக்கணும். ஸ்டாலின் ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? தோல்வியை ஒத்துக்கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க மம்தா பானர்ஜி தோல்வி ஏதாவது அந்த வார்த்தை ஏதாவது பயன்படுத்துறாங்களா? அகிலேஷ் யாதவ் யூபியில தோல்வி எங்கேயாவது யூஸ் பண்றாங்களா? தோல்வியே கடந்த ஜெகன்மோகன் ஆந்திராவில் தோல்வி எங்கேயாவது சொல்லியிருக்காரா இந்த மாதிரி? அப்ப அந்த அரசியல் தனித்துவத்திற்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க கொள்கை, கோட்பாடு, சமூக நீதி, பெரியார் கொள்கை என்னென்னமோ பேசுறீங்களே, இதுதான் உங்களுடைய நீங்க வைக்கக்கூடிய கொள்கையா? இப்போ ஒட்டுமொத்தமா முறியடிக்கப்படுது இல்ல இது. இதே யோசிக்க மாட்டீங்கன்னு நம்ம கேட்கிறோம். திமுக அதிமுக இணைந்து ஒரு போஸ்டர் அடிச்சு வைக்கிறீங்க, 2 பேர் மேல 2 கட்சி நடவடிக்கை எடுக்கல. அப்ப மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து மறைமுகமா இல்ல, வெளிப்படையாகவே அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. ஓகே. கூட்டணி தாவேக்காவை எப்படா கவிழ்க்கலாங்கிற ஆ. அந்த ஒரு திட்டத்துல தான் அவர் இருக்காங்க. வந்ததுல இருந்து எல்லாம் அந்த பக்கம் திரும்பிடுச்சு. அவங்களோட கொள்கை எல்லாத்தையும் சமரசம் பண்ணிட்டு ஆமா. தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் பாத்துட்டு ஆமா, இருக்காங்க. அவங்க எப்ப விஜய் ஆட்சியை கவிழ்க்கலாம், ம். தாவேக்காவை கவிழ்க்கலாம், இதுதான் அவங்களுக்கு வேலையே. இப்போ நெரட்டிவே அதுதான் அவங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து சமீப காலமா வந்து அவர் கருத்துக்கள் பேசுறத நம்ம பார்த்திருப்போம். யாரு துரோகம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு. இப்போ ரீசெண்டா வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறது ஒன்னே வந்து இப்ப தமிழ்நாட்டுல இல்ல. இப்போ வந்து தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. திமுகவோட எதிர்ப்பும் அதுதான் அப்படின்னு இருக்கும் போது ஏன் 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரே லைன்ல நிக்க கூடாது, ஒண்ணு சேரக்கூடாது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அடிப்படையில எந்த கருத்துல இருந்து பேசுறாருங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அவர் பேசக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கலாம். ம். இப்ப விசிகாவுடைய ஒரு நிர்வாகிகளை திமுக இணைக்கிறாங்க. ஆமா அதை பத்தி திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. ஆமா அது நியாயமான கருத்து. ம். நீங்க எப்படி என் ஆமா கட்சியில முன்னாள் இருந்து எம்எல்ஏ. நீங்க என் கட்சியில இருந்து எப்படி இணைச்சுக்கலாம், ம். அது தவறுங்கிறத சொல்றாங்க. ஆமா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அதிமுகல ஒருத்தர் இருந்தார், முன்னாள் அமைச்சர். அவரை கூப்பிட்டு திமுக இணைச்சு திமுக வானகரத்துல ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அவர் என்றாலே வானகரம் மீட்டிங்கிறது தான் ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப பண்ணாங்க. இவர்கள் தான் தாவேக்கால இணைவதை பத்தி விமர்சனமும் வைக்கிறதும் இவங்க தான். இப்ப பாத்துக்கோங்க, மக்கள் தான் பாத்துக்கணும் இதை. ஸோ இது ஒரு கருத்து. இப்போ தாவேக்கா வந்து தங்களுடைய முதல் மாநாட்டுல இருந்து வெளிப்படையா இந்த நொடி வரைக்கும் பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டாங்க. பாஜக தான் எங்களுக்கு எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவை எதிர்க்க தாவேக்காவே போதுமான சக்தி. சுப்ரீம் பவர்ல இப்ப தாவேக்கா இருக்கு, அவங்களே போதுமான சக்தி. ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணி பல வேலைகளை நார்த்ல தொடங்கிட்டாங்க. பாஜகவுக்கு எதிராக விஜய் என்ற சக்தியை உருவாக்க நார்த்ல வேலைகளை திட்டமிடல் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் ஏன் இதை பேச வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாஜக தான் என்னுடைய எதிரின்னு விஜய் அவர்களே பல மேடைகள்ல முதல்வர் பேசிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ பாஜகவை இவங்க திமுக வந்து மாதம் எதிர்ப்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்த்து அப்படி எதிர்க்க வேண்டிய சூழல் அரசியல் வந்து நான் பண்ண மாட்டேங்கிறத முதல்வர் வெளிப்படையா சொன்னாரு. சுமூகமான அரசியல் மூலம் நான் தீர்வு காண்பேன். பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழல் இப்ப தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. அவங்க ஏதாவது ஒரு திட்டத்தையோ இல்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு விஷயங்களை செஞ்சாதான் தாவேக்காவுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாதப்ப அவங்க எப்படி தேவையில்லாம வாங்க சண்டைக்கு போலாமா கேட்பான். என் ஏரியா பக்கம் வாடா அப்படின்னு வடிவேல் காமெடி வரும்ல, அப்படியே சட்டம் போட முடியும்? ஏதாவது ஒரு இது வரணும். இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ பாஜக எதிரிங்கிற போது திருமாவளவன் இது ஏன் சொல்ல வேண்டிய வாதம்னு ஒன்று இருக்கு. திருமாவளவனுக்கு எங்க அச்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, பெரும்பான்மைக்கு உதவி செய்யக்கூடிய கட்சியா தான் விசிகா இருக்கு. ஒருவேளை இடைத்தேர்தலின் மூலம் இப்போ 107, 105 வந்து காங்கிரஸ், 113 ஆயிடுச்சு. இப்ப 7 இடைத்தேர்தல், 113 7 கூட்டினா 120 தனி பெரும்பான்மை. விசிகா இல்லாம, ஐயுஎம்எல் இல்லாம, கம்யூனிஸ்ட் இல்லாம இந்த அச்சம் திருமாவளவுக்கு வந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த அச்சம் பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஆதவர்களும் இருக்கட்டும், விஜய் அவர்களும் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்க செய்வோம்னு எல்லா இடத்துலயும் பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு வன்னிய அரசுக்கும் எல்லா தேவைகளும் செய்து கொடுக்குறாங்க. விசிகாவுடைய எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறாங்க. சட்டமன்றத்திலே திமுக எது சொன்னாலும் சரி, அதிமுக எது சொன்னாலும் சரி, அதை நாங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில தான் தாவேக அரசு இருக்குன்னு முதல்வரும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறபோது திருமாவுக்கு ஏன் அச்சம்ங்கிறப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா திருமா அவர்கள் எம்பி கேண்டிடேட். இப்ப நாளைக்கு திமுக தனிச்சு விடப்படுகிறது, இல்ல காங்கிரஸும் தாவேக்காவுடைய உறவு ஏதாவது ஒரு இடத்துல விரிசல் ஆகுது அப்படின்னா நாங்க எங்க போய் நிப்போம் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அப்படி ஒரு சூழல் போக வேண்டிய அவசியம் இல்லை.
தாவேக்கா காங்கிரஸ்ங்கிறது உறுதியானது. 29ல அதுதான் தேர்தல் கணக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா திருமாவுக்கு ஒரு அச்சம் இருக்குமோங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு. மத்தபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா தாவேக்காவும் இவர்களை நம்பியே இந்த ஆட்சியை ஓட்ட வேண்டிய அவசியத்துல அவங்களுக்கும் இருக்க முடியாது. ஆனால் தாவேக்கா இந்த நிலைப்பாடு எடுது. இப்ப இடைத்தேர்தல் மூலமாக 120 சீட்டு அப்படின்னா காங்கிரஸ், தாவேக்கா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதை வைத்து அவங்க ஆட்சியை முடிச்சிருவாங்க. ஏன்னா எந்த நேரத்திலுமே கம்யூனிஸ்ட் தலைவர்களும் மாறி மாறி பேசுறாங்க. திரும்ப அவர்களும் பல மேடைகள்ல மாறி மாறி பேசுறாங்க. அப்ப அதான் அவசியம் இல்லைங்கிறது நம்மளுடைய கருத்து. தேவையில்லாத ஒரு அச்சத்திற்கு உருவாக்குறாரா இல்ல இன்னொரு படி தாவேக்கால ரொம்ப கவனிச்சோமா திரும்பவே இன்னும் தாவேக்காவை பலவீனப்படுத்துறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை. ஏன் அதை சொல்லணும்? இப்ப பலவீனம் ஆயிருமா தாவேக்கா? இல்ல திமுகவுடைய நட்புங்கிறது இன்னும் தொடருதா? அதன் மூலியமா பேசுறாரா? சந்தேகம் வரணும். அரசியல் கட்சினா சந்தேகம் தாவேக்காவுக்கு வரணும். எல்லாரும் 360 டிகிரில சந்தேகம் வந்தாதான் கட்சியை ஓட்ட முடியும், அரச இது பண்ண முடியும். அதனால அப்படியும் கூட ஒரு பக்கத்துல நம்ம யோசிக்கணும். சோ இதெல்லாம் இருக்கு. ஆனா இவர் சொன்ன கருத்துல நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பாஜக கொள்கை எதிரேன்னு டிஃபெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை வச்சனாலதானே பாஜகக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம்? ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் விஷயம். இப்ப திமுக இருக்கிறப்ப பாஜக 4 தொகுதி வென்றுச்சு. திமுக இருக்கும்போதுதான் பாஜக வளர்ச்சியும் இருந்தது தமிழ்நாட்டில். தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் சீமானுடைய வளர்ச்சியும் குறைவு, பாஜகவுடைய வளர்ச்சியும் குறைவு. இதுதான் நம்ம கவனிக்கணும். நல்லா கவனிங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா திமுக இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியும் 8% வாக்குகள் வாங்குறாங்க. பாஜகவும் 30 அதிகமான வாக்குகள் வாங்குது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மக்கள் தான் அதுக்கு கமெண்ட் பண்ணணும் கீழே. ஓகே, இங்க மறைமுகமா ஏதோ சொல்ல வர்றீங்க. ஓகே சார். கரூர் சம்பவம் பொறுத்தவரையுமே நம்ம பார்த்தோம். கரூர் அவர்கள் முதல்வர் அங்க போனாரு, பார்த்தோம். அந்த பணி நியமனை கொடுத்ததுல இன்னுமே சில இடங்கள்ல எதிர்ப்பு இருக்கு. கடைசி நிமிஷம் வரையும் அதை கொடுக்க கூடாதுக்கான எல்லா விஷயங்களும் கோர்ட்ல நடந்தது. அதை நம்ம பார்த்தோம். இனிமே இப்ப ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. வேலைக்கு 32 பேரோட அரசு பணிகளை, மக்களுக்கு சேர வேண்டிய அரசு பணிகளை இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ற போய் கேட்டு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியும் இந்த வேலைலாம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ முதல் கரூர் விஷயத்துல இருந்து நம்ம பேசிடுவோம். இப்போ கரூர் முதல்வர் செல்வதற்கு தடை போட்டீங்க. நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்க, நல்லா படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அக்யூஸ்ட்னு நீங்க சேர்த்திருக்கீங்க. எஃப்ஐஆர்ல பேர் இல்லாத நபரை அக்யூஸ்ட்னு சேர்த்து நீங்க புகார் கொடுக்க வேண்டிய, மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வழக்கறிஞருக்கு இது கூட தெரியாதா? கேள்வி வருது இல்ல. உங்க அரசியல் வெளியில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இல்ல. இதுதானே நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, நீதிபதியும் அதுதானே சொல்லியிருக்காரு. அப்ப இவர்கள் சொல்ல மாதிரி அதுல ஏதாவது ஒரு நெரட்டிவ் இருக்கு, அதுல ஏதாவது விஜய் அவர்கள் பண்ண போறாரு அப்படின்னா நீதிமன்றம் தடை கொடுத்துருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கல. கிளியர் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு. அதை ஓரமா வச்சிருங்க. அடுத்த வழக்குக்கு வருவோம். நம்ம ஆணை பிறப்பிருக்கிறது வேலை வாய்ப்புக்கு கொடுக்குறாரு பாதிக்கப்பட்ட மக்கள். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அதுல உண்மையிலுமே தவறு இருந்தா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? சுத்தமா நீங்க கரூர் போங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, பேசிட்டு வந்துருங்க, அனுதாபங்களை சொல்லிட்டு. ஆணை கொடுக்க கூடாது நீதிமன்றம் சொல்லியிருக்கணும். அன்றைய தினம் தான் இந்த வழக்கு காலையிலே போகுது. இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு இஸ்லாமிய பார்ட்டி, நாம் தமிழர் கட்சி இணைந்துதான் அந்த வழக்கை போடுறாங்க. அப்ப போடும்போது நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, தற்காலிக பணி ஆணை கொடுங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் வரேன்னா, எந்த ஒரு அரசு ஆணையும் முழுமையான பர்மனன்ட் அடிப்படையில கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே பேசிக் ட்ரைனிங் பீரியட்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆமா, அந்த பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் அவர்கள் பர்மனன்ட் ஆக்கப்படுவார்கள். அதற்கும் ஒரு சில டிபார்ட்மெண்டை பொறுத்து தேர்வுகள் நடக்கும். இப்ப இன்னைக்கு கொடுத்தது 31 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. சில பேர் பணமா நாங்க வாங்கிக்கிறோம், எனக்கு வேலை வேணாம்னு சொல்லிட்டாங்க. சில பேருக்கு பணமா கொடுத்திருக்காங்க. அதுலயுமே அதுல யார் யாருக்கு என்னென்ன வேலைங்கிறத லிஸ்ட்டும் கவர்மெண்ட் வெளியிட்டுருச்சு. இப்போ அந்த லிஸ்ட்டை பாருங்க. அவங்க கொடுத்தது அந்த வழக்குல டிஐபிஆருடைய இதையும் சேர்த்துக்க சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. அவங்களுடைய ஆலோசனை என்னங்கிறத இதுல தெளிவுபடுத்துங்க அப்படிங்கறது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்யுது நீதிமன்றம். அப்ப தமிழ்நாடு அரசு டிஎன்பிசியும் உள்ள கொண்டு வராங்க, இந்த வழக்குல கொண்டு வராங்க. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு, இன்னும் முடியல. ஆனா ஆணை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வேலை வாய்ப்புகள்ல கொடுத்ததற்கும் டிஎன்பிசிக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. இதனால டிஎன்பிசிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைங்கிறது கிளியரா தெரியுது. இப்போ நீ இந்த 31 பேரோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நைட் வாட்ச்மேனுக்கு MBA BA படிச்ச குரூப் 4 எழுதக்கூடியவர்கள் போவாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பா இல்ல. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல, போக மாட்டாங்க. இளநிலை உதவியாளர் OA போஸ்ட், ஒரு MBA படிச்சிருக்காங்க, குரூப் 4 அப்ளை பண்ணுவாங்க. டிஎன்பிசி குரூப் 2 அப்ளை பண்ணுவாங்க. இவர்கள்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டிய தேவைகளும் அவங்களுக்கு இருக்காது. ஒரு சில பேர் இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க. அப்படின்னா அப்ளை பண்ணி எழுதுவாங்க தவிர, அப்ப இந்த மாதிரி வேலைகளுக்கும் டிஎன்பிசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? அதுவும் இவங்க கொடுத்தது ஒரு மாவட்டத்திற்கு உட்பட்ட வேலைகள் தான். கரூர் மாவட்டத்தில் ஒரு ஆட்சியரும் DRO டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், இந்த 2 பேர் முடிவு எடுத்து யாருக்கு வேணா இந்த வேலை வேணா கொடுக்கலாம்.
இது அந்த மாவட்டத்துடைய வேலைவாய்ப்புல இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து வேகன்சி இருக்கக்கூடிய ஜாப்ஸ். இதை வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, இயற்கை பேரிடர் காலங்கள்ல ஒரு விபத்து இல்ல வெள்ளம் ஏதாவது ஒரு விபத்து, ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்காங்க, கருணை அடிப்படையில விதவையா இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட வேலை வாய்ப்புகளை எடுத்து அவங்களுக்கு இந்தாம்மா சத்துணவு ஆயா, இந்தாங்க நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி ஓஏ போஸ்ட், இதுதான் அந்த வேலைக்கு கொடுப்பாங்க. இதை தான் கொடுத்துருக்காங்க தாவேகா. புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு தேவை பொருளாதாரம். இதை நீதிமன்றமும் கேட்டுச்சா கேள்வியா? அவங்களுக்கு தேவை பொருளாதாரம். நீதிமன்றம் இன்னொரு விஷயம், நீங்க எவ்வளவு பொருளாதாரம் கொடுத்தாலும் அது ஈடு ஆகுமா இந்த வேலைக்குங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப இதுதான் முடிஞ்சு போச்சுல, சிம்பிள் தானே. அப்போ அவர்களுக்கு நீங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க, அந்த மாவட்டத்திற்கு உட்பட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ அந்த எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்கோ அந்த வேலைவாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு மாவட்ட நிர்வாகம். புதுமையாக கொடுக்கல. அப்போ அதுலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சப் கலெக்டராக போட்டாங்களா, இல்லை டிஎஸ்பியா போட்டாங்களா, இல்லை கமர்ஷியல் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக போட்டாங்களா? இதெல்லாம் போட்டால் தான் டிஎன்பிசியில் படிக்கக்கூடியவர்கள், டிஎன்பிசி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ எதுவுமே இல்லாத போது ஏன் நீங்கள் அச்சப்படணும், அதை ஏன் அரசியல் ஆக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. கிளியரா இருக்கு. இதை பத்தி திமுக எங்கேயாவது இப்ப பேசியிருக்கா வேலை வாய்ப்பு கொடுத்ததை பத்தி? ஏன்னா பேச முடியாது, பேசக்கூடிய சூழல் இல்ல. அதுல அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இறந்தவர்களுக்கு நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்க. 10 லட்சம் தான் திமுக அரசால அன்றைக்கு கொடுக்க முடியுமா? வேலை வாய்ப்பு கொடுக்கணும். திமுகவுடைய நிதியில இருந்து அந்த காசு கொடுத்தீங்களா? ஏங்க இப்ப நீங்க மத்த திமுக மேல விமர்சனம் வைக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு திமுக அமைச்சர்கள் மேல சொல்றாங்க. ஒரு அமைச்சரே கள்ளக்குறிச்சியில ஒரு குடும்பத்தை தத்து எடுத்திருந்தாலும் எங்கேயோ போயிருப்பாங்களே அவங்க. புரியுதா? நீங்க தாவேக்காக 5 கோடி கொடுங்க, 10 கோடி கேட்டுங்க. நீங்க வந்து 50 வருஷமா திராவிட கட்சி தமிழ்நாடு அரசியல இருக்கீங்க, 4 நூற்றாண்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கீங்க. உங்ககிட்டதான் அவ்வளவு சொத்து இருக்கு, எடுத்து கொடுங்க. ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கி சூடு நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் எதுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரு? கேள்வி வருது இல்ல. அப்ப இது மட்டுமே, இது எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய விமர்சனங்கள், வேண்டுமென்றே கட்டமைக்கக்கூடிய விமர்சனங்கள். நீங்க அப்ப வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் தானே, அவங்க எல்லாமே டெக்ஸுக்கு போறவங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் சிட்டி. அது வாரம் தான் சம்பளம், சனிக்கிழமை ஆனதான் சம்பளம், சனிக்கிழமை தான் அந்த நிகழ்வு நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஒரு குடும்பத்துல வாரத்தில் வரக்கூடிய அந்த சம்பளம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன? நீங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில பாருங்க. திமுகவை கேட்கிறேன், விமர்சனம் வைக்கக்கூடியவர்களே கேட்கிறேன். ஒரு மனிதன், நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்கு, பக்கத்து வீட்டுல சாப்பாடு இல்ல, கொடுக்க தோணாதா உங்களுக்கு? இதுதான் நம்ம கேட்கிறோம் கேள்வி. மனிதாபிமான அடிப்படையில பாருங்க. அந்த 41 குடும்பம் என்ன செய்யும்? அப்புறம் இன்றைக்கு அரசியல கொடுக்குறாங்கம்மா, அதை வச்சு அவங்க அதே வாழ்நாள் முழுவதும் அந்த வேலையில இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்க குரூப் 2 எழுதுவாங்க, குரூப் 1 எழுதுவாங்க, மேல போகும். ஒரு குடும்பம் அரசு ஊழியர் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா அந்த குடும்பம் மறுசுழற்சி அடையும். அது பலன் தானே. இப்ப நான் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கேன்னா நாளைக்கு என் தம்பி வருவான், நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப அவர்கள் அரசு வேலைக்கு தயாராவாங்க. அப்ப அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். அப்ப அது மாற்றம் தானே, இது மாற்றத்துக்கான அரசியல் தானே. அங்க இயற்கையான விபத்தோ செயற்கையான விபத்தோ நம்ம அது பேசவில்லை. மனிதாபிமானத்தோட முதல்வர் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு, அதை பாராட்டணும், மதிக்கணும். அந்த குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. கண்ணீர் சிந்தினதை பார்த்தோம்ல, அதுதான் விஷயம். இதுக்கும் அந்த டிஎன்பிசிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நிறைய மாணவர்கள் எல்லாம் அந்த கமெண்ட்ஸ்ல போட முடியுதுலாம் பார்க்க முடியுது. ஆனா இது வந்து மாவட்ட நிர்வாகத்திற்குள்ள உட்பட்ட வேலைவாய்ப்புகள் மட்டுமே. டிஎன்பிசியால வரக்கூடிய வேலைவாய்ப்பு சொல்ல முடியாது. அப்போ அவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ எப்படி வேலை பாக்குறாங்க, இல்ல சஸ்பெண்ட் ஆகுறாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கலாம். இதுதான் விஷயம். இதனால பாதிப்புகள்ங்கிறது எதுவுமே இல்லை. தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.